ஹாய் ஆல். இதுதாங்க அந்த ரிசார்ட்டோட மேல் மேல் பகுதி. ஸோ மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஒரு வியூ இருக்கே, அந்த வியூவை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதாவது மொத்த கொடைக்கானலோட அந்த மிஸ்ட்டு அந்த ஒரு வியூவை இதில் பார்த்த மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அந்த வியூ செம்மையான வியூங்க. அந்த பேக் சைடோட வியூ இதுக்காகவே இந்த ரிசார்ட்டை நாங்கள் புக் பண்ணோம். பட் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. அந்த பேக் சைடு இருக்கிற அந்த வியூக்காகவே இந்த இந்த ரிசார்ட்டுக்கு நம்ம வரலாம். ப்ளஸ் இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் நல்லா பண்ணலாங்க. மேலே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே பின்னாடி ஒரு பேக் சைடு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருந்ததுங்க. நம்ம கொடைக்கானலில் அந்த சூசைட் பாயிண்ட்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ரிசார்ட்டுக்கு இந்த பேக் சைடு. ஆனால் பட் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நாங்களே பாப்பாலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நீங்களும் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பெரியவங்க வந்தாலுமே கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இந்த இடத்துல பயங்கர குளிராகவும் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள் பெரியவங்கள் வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக வாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா விளாடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் வெளியில் நிறைய சுற்றுனதை விட நாங்கள் இங்கே இந்த ரிசார்ட்லேயே எங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, மிஸ்ட்டில் அந்த சைடு இருக்கிறது தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இங்கே அந்த வியூ பேக் சைடு வியூ செம்மையாக இருந்தது. ப்ளஸ் என்னென்னா நமக்கு இங்கே ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குழந்தைங்க விளாடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரோஸு செடி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. பட் நான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். அவங்க ஏதாவது நினைக்கக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு வரல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேங்க. நாங்கள் கொடைக்கானலில் முன்னாடி போகும்போது ரூமே கிடைக்கல. இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு.